ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. எதற்காக காக்கா சாப்பிட்டால்தான் பித்ரு தேவதைகள் சந்தோஷப்படுவார்கள்? அசல் பித்ரு தேவதைகளுக்கு காக்காவுக்கு இருக்கின்ற சம்பந்தம் என்ன என்று ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார். ராமாயணத்தில் இராவணனுக்கும் வாலிக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கிறது. இரண்டு பேருமே பலசாலிகள் தான். அதனால அவங்க இரண்டு பேருமே அவங்களுடைய பலத்தை எப்படியாவது யாரிடமாவது காட்ட வேண்டும். அதனால யாரையாவது ஒருவனை சண்டைக்கு இழுப்பார்கள். அவங்களை அழைத்து காரணமில்லாமலே சண்டை போட்டு தோற்கடித்து வருவார்கள். அதை போல எத்தனையோ பேரிடம் சண்டைக்கு போயிருக்கார் நம்ம இராவணன். ஒரு நாள் ராவணனை பார்த்து யமன் கூட பயந்து விட்டு கடலோரத்திலே அஷ்ட திக்பாலர்களுடன் பேசி கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த இராவணனை பார்த்து யமன் எப்படி ஓடி போக வேண்டுமோ தெரியாமல் அங்கே ஒரு காக்காவை பார்த்ததும் அந்த காக்காவுக்குள்ளே பிரவேசித்து ஓடிவிட்டாராம். இராவணன் பார்வையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு உதவிய காக்காவுக்கு ஒரு வரத்தை தந்தாராம். நான் பித்ருலோகத்தினுடைய அதிபதி. அதனால சார்த கர்மங்களை செய்யும் போது பித்ரு தேவதைகள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் நீ தொட்டு சாப்பிட்ட சாதம் பித்ரு தேவகளை சாப்பிட்டது போலாகும் என்று வரத்தை தந்தாராம். அதனால தான் நாம் கர்மைகள் செய்யும் போது முதலில் காக்காவுக்கு சாதத்தை நிவேதித்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும் என்று புராணங்கள் பெரியோர்கள் சொல்லுவார்கள். இது நம்ம ஹிந்து சாம்பிரதாயம் ஆச்சாரம் மட்டும்தான். நண்பர்களே, தெரிந்து கொள்ளுங்கள்.